ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மீன் வாவல் மீன் எடுத்திருக்கேன். இது நல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கார மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷில் தடவுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனில் இந்த மசாலாவை தடவி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷில் போயிட்டு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணெயும் குடிக்காமல் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். அவ்வளோதான். எல்லா மீன்லேயுமே மசாலா ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன். அந்த ஹோல் இருக்கிற பகுதியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எல்லாமே மசாலா போகணும். அந்த அளவுக்கு நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் போல் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மசாலா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா உறைஞ்சி போய் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பொரிக்கும் போது அந்த மசாலா கலண்டு வராமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் எந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் மீனை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா வெந்து வரும்போது நம்ம மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் காரத்தை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சில பேர் மிளகுத்தூளெல்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மீனை பெரட்டி போடும்போது இன்னொரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எண்ணெய் ஃபுல்லாக தெறிக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் நீங்கள் கொஞ்சம் நம்ம அது பிடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக திருப்புறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி நல்லா மீன் நல்லா உங்களுக்கு வெந்தும் வரணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் போடும்போது இன்னும் ஈவனாக உங்களுக்கு அந்த மீன் நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பொரித்த மீனை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மறுபடியும் மிச்சம் இருக்கிற மீனை நம்ம பொரிச்சிக்கலாம். அந்த எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மீன் பொரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஒரே டைமில் பொரித்து எடுத்துடலாம். ஆனால் அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போகும் இல்லையா, அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மீன் பொரிக்கும்போது மேலே கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியும் மீன் பொரிப்பாங்க. அப்போ இன்னும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சமாக நான் இது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நொரையாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை வச்சு அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இந்த மீன் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற மீன் எல்லாத்தையுமே நான் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அந்த கருவேப்பிலோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.